ஜான் ஜெபராஜ் அப்படின்றவரு இப்போ இந்துலாம் வந்து மாரியம்மா அப்படின்ற ஒரு சாங்ஸ் நம்ம பாடுவோம் கடவுளுக்காக. அதே மாதிரி முஸ்லீம் போது அவங்க ரிலிஜியஸ் சாங்ஸ் நம்ம பாடுவோம். கிறிஸ்டின் அப்படின்னும் போது அவங்க ரிலிஜியஸ்கான சாங்ஸ் பாடுறவங்க இருப்பாங்க. பாடுறதுலயே வந்து ரொம்ப ராக்காவும் ரொம்ப மாடலாவும் நம்ம யங் ஜெனரேஷன் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி ஒரு சாமி பாட்டை மாத்தி பாடினவர் தான் இந்த ஜான் ஜெபராஜ் அப்படின்ற ஒருத்தர். இப்போ செலிபிரிட்டிஸ் எல்லாம் கான்செப்ட் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டியில பாத்தீங்கன்னா கிறிஸ்டின் சாங்ஸ் கான்செப்ட் மாதிரி பண்ணி அதை பாக்குறதுக்கே நிறைய மக்கள் வருவாங்க. இவருக்கு பாத்தீங்கன்னா பேசிக்காவே ஒரு தனி கூட்டமே இருக்கு. சோ இவரோட லைஃப் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. போன வருஷம் மே 2024 இவரோட மாமனார் வீட்டுல ஒரு பார்ட்டி மாதிரி நடந்திருக்கு. அந்த பார்ட்டில இவங்க எல்லாமே இருந்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா அவங்க மாமனார் ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியப்படுது. அந்த தத்தெடுத்து வளர்ந்த குழந்தை 17 வயசு குழந்தையும் வீடு பக்கத்துல இருக்க குழந்தை ஒரு 14 வயசு குழந்தையும் இந்த ரெண்டு குழந்தையும் விளையாடிட்டு இருக்கும் போது ஜான் ஜெபராஜ் அந்த டைம் அந்த குழந்தைகிட்ட போயிட்டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணதாகவும் தப்பான வகையில தொட்டதாகவும் ஒரு விஷயம் பரவப்பட்டு வந்துட்டு இருக்கு. அந்த குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களோட அப்பா கிட்ட சொல்றாங்க. அதாவது ஜான் ஜெபராஜோட மாமனார் கிட்ட சொல்றாங்க. அவங்க மாமனார் என்ன பண்றாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இப்ப ரீசென்ட் டைம்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது ஸ்டேஷன்ல என்ன சொன்னாங்கன்னா இவங்க சொல்றதை நம்பாம அந்த ரெண்டு குழந்தைங்க கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. யாரு, அந்த 17 வயசு குழந்தையும் 14 வயசு குழந்தையும் ரெண்டு பேருமே கூப்பிட்டு விசாரிக்கும் போது அந்த குழந்தைங்க சொல்லும் போது போலீஸ் வந்து போக்சோ ஆக்ட் கீழ உடனே வந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவர் தேடிட்டு இருக்காங்க. எல்லாருமே இப்படி தேடிட்டு இருக்கும் போது ஜான் ஜெபராஜை காணவில்லை. போலீஸ் வந்து அவர் தலைமறைவா ஆயிட்டார் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் படையை வச்சு தேடிட்டு இருக்காங்க. அவர் தரப்புல அவர் என்ன சொல்றாருன்னா, நானும் என் ஒய்ஃபும் பிரிஞ்சுட்டோம், அந்த பகைய மனசுல வச்சுட்டு என் ஒய்ஃப் பண்ற வேலைதான் இதெல்லாம், நான் ஒரு இன்னசென்ட், என் மேல ஒரு போக்சோ கேஸ் போட்டு என் லைஃப வந்து அஃபெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே என்னோட ஒய்ஃப் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இப்ப போயிட்டு இருக்கு. இவர் அப்ஸ்காண்ட் அப்படின்னு சொன்னோடனே அவரோட ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கையே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. எதுக்கு இவர் அப்ஸ்காண்ட் ஆகணும், தப்பு பண்ணலன்னா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் கொண்டு வந்துருச்சு. இப்ப இவர் உண்மையாவே பாத்தீங்கன்னா தப்பு பண்ணிருக்காரா, பனிஷ்மெண்ட்ஸ் கிடைக்குமா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, இவரு ஒரு சின்ன பசங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்காரு அப்படின்னும் போது போக்சோ ஆக்ட் கீழ நார்மலாவே கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி அதுவும் இவருக்கு எங்க பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா செக்ஷன் 9 அண்ட் செக்ஷன் 10 ஆஃப் போக்சோ ஆக்ட். இதனால இவர் உண்மையாவே அந்த குழந்தைய வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் ப்ரூவ் ஆகுது அப்படின்னும் பொழுது இவருக்கு 7 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பா. இப்போ இதுல வந்து ஒரு எல்லாருக்கும் டவுட் வரும், அந்த குழந்தை போன வருஷம் 17 தானே, இப்ப 18 தானே, எப்படி வந்து கேஸ் கொடுக்க முடியும், அப்படி கேஸ் கொடுத்தா எப்படி அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பட் போக்சோ ஆக்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லிமிடேஷனே கிடையாதுங்க. போக்சோ ஆக்ட் 2012 வந்துச்சு. அதுக்கப்புறத்துல இருந்து ஏதாவது குழந்தைங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது ஒருவேளை அந்த குழந்தைங்க ஒரு 18 வயசு ஆகும் போதோ இல்ல 20 வயசு ஆகும் போதோ அப்பதான் அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி அவர் பண்ணிருக்காரு, அது பேர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்ற விஷயம் அந்த குழந்தைக்கு தோணுது அப்படின்னும் போது தாராளமா முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாங்க. இது வேற எதுனா கேஸ் நீங்க போடணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு லிமிடேஷன் ஒண்ணு இருக்கும். பட் போக்சோ ஆக்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லிமிடேஷனே கிடையாது. போக்சோ ஆக்ட் கோர்ட்டும் அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா குழந்தைக்கு ரொம்ப ஃபேவரா தான் இருக்கும். குழந்தைங்க வந்து புரிஞ்சுக்கிற மாதிரியும் குழந்தைங்களை எந்த வேலையுமே ஹார்ம் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரிதான் கோர்ட்டுமே இருக்கும். இப்ப எல்லாருமே வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க நிறைய பேரு நம்மளோட இன்ஸ்டா யூடியூப்ல எல்லாம், ஜான் ஜெபராஜ் கண்டிப்பா இதுல மாட்டுவாரா, பனிஷ்மெண்ட் கிடைக்குமா அப்படின்ட்டு. எனக்கு புரியுது நீங்க என்ன கேட்க வரீங்கன்ட்டு. பட் நார்மலி பாத்தீங்கன்னா இது வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, கம்ப்ளைண்ட் எடுத்திருக்காங்க, போக்சோ ஆக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இதுக்கு மேல உண்மையாவே அவருக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குமா அப்படின்றத கோர்ட்டு தாங்க முடிவு பண்ணும். பிகாஸ் கோர்ட் என்னைக்குமே ஒரு தரப்போட வாதத்தை கேட்டு மட்டும் என்னைக்குமே தீர்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ரெண்டு தரப்புல இருக்க வாதமும் கண்டிப்பா கேட்பாங்க. சோ அவரோட பாயிண்ட்ல என்னென்ன சொல்றாரு அப்படின்றத கண்டிப்பா கேட்பாங்க. அதெல்லாம் வச்சு பார்த்து இன்வெஸ்டிகேஷன், எவிடன்ஸ் எல்லாமே, விட்னஸ் எல்லாத்தையுமே வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கோர்ட் தீர்மானிப்பாங்க ஜான் ஜெபராஜ்ன்றவர் வந்து உண்மையாவே வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்காரா இல்லையா அப்படின்ற விஷயம். இந்த கேஸ் விஷயமா வேற எதுனா அப்டேட் இருந்தா கண்டிப்பா நான் அப்டேட் பண்றேங்க. அதே மாதிரி இந்த கேஸ்ல உங்களுக்கு வேற எதுனா சந்தேகம் இருக்கு அப்படின்னாலுமே கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கண்டிப்பா சொல்றேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லா நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னும் போது நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.